விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது என்ன? தமிழ் மாத பிறப்புகள் 12. இதிலே 4 தமிழ் மாத பிறப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவை வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதம். இந்த 4 மாதங்களிலும் முறையே வைகாசி மாதத்திலே ரிஷபராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். ஆவணி மாதத்திலே சிம்ம ராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். கார்த்திகை மாதத்திலே விருச்சிக ராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். அடுத்தது மாசி மாதத்திலே கும்பராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். இந்த 4 தமிழ் மாத பிறப்புகளின் முதல் நாளிலும் நாம் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணிக்குள் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனிடம் பாதத்தில் செலுத்தி 27 முறை பிரகாரத்தை வலம் வந்தால் நாம் எண்ணிய பலன் நமக்கு நிச்சயமாக கைகூடும். இதுவே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய சிறப்பு. நாம் எண்ணிய பிரார்த்தனைகள் விரைவில் பலனளிக்க, நாம் எண்ணிய பிரார்த்தனைகள் விரைவாக நடந்தேற நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி நாம் இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாத பிறப்பின் முதல் நாளிலே விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று விஷ்ணுவை வழிபட்டு 27 முறை வலம் வந்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.